Hi guys, welcome back to Mini Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம டீ கேக் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்த்துடலாம். பேக்கரி ஸ்டைல்ல நம்ம வீட்லயே செய்யும்போது இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்லயே செய்யும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டு எப்படி பெர்ஃபெக்ட்டான டீ கேக் கொண்டு வரதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்களை எடுத்து வச்சிடலாம். 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கிறத பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 150 கிராம் வந்து சுகர். இது வந்து பவுடர் பண்ணாத சுகர் எடுத்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சுகரை வந்து பவுடர் ஆக்கியும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் பவுடரோட மெஷர்மெண்ட் வந்து போடும்போது சொல்றேன். மைதா வந்து 135 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். இது வந்து எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலா பார்த்து எடுத்துக்கோங்க. 70 ml எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பால் எடுத்துக்கலாம். பாலோட மெஷர்மெண்ட் வந்து 75 ml. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னாக்கா வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். நான் இன்னைக்கு வந்து பைனாப்பிள் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய பவுலா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். இதுல வந்து ஒயிட் தனியா, எல்லோ தனியா வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். எல்லோ வந்து எடுக்கிறதுக்கு சில கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம கையாலேயே வந்து எடுத்து ஒரு சின்ன பவுல வந்து போட்டுடலாம். பாருங்க, கை வந்து கொஞ்சம் ஈரமா பண்ணிட்டு எடுத்தோம்னா அழகா வந்துடும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ குட்டி பவுல்ல வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா முட்டையும் வந்து உடைச்சு யோக் மட்டும் செப்பரேட்டா எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். இது வந்து ஃபைனலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்பீட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணலாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். கரெக்டா வந்து 3 to 4 மினிட்ஸ் வந்து நான் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணும்போது இது வந்து நான் பவுடர் பண்ணாத சுகர், அதனால 2 ஸ்பூன் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணணும். சுகர் வந்து கரைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா செகண்ட் டைம் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டு பீட் பண்ண ஆரம்பிங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்ச பிறகு நீங்க வந்து சேர்த்துக்கணும். கரையாத்துக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய மிஸ்டேக் வரும். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேன் பாருங்க. இந்த வீடியோல சுகர் எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஃபைனா வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்து டீ கேக் செஞ்சிருக்கேன். அப்போ வந்து நான் ப்ராப்பரா வந்து சுகரை பீட் பண்ணாத ரீசன்னால எனக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. காமிக்கிறேன். இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டீ கேக் பண்ணும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தது. இது வேற எதுவும் இல்லைங்க. சுகர் வந்து நம்ம பீட் பண்ணும்போது ப்ராப்பரா டிசால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட், தேர்ட் அப்படி போட்டோம்னா இந்த மாதிரி பேக் பண்ணும்போது டாட் டாட்டா கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் டைம் டீ கேக் பண்ற அப்படின்னா சுகர் வந்து பவுடர் ஆக்கிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யோக்கை வந்து சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, இது கூட நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து ஜென்டலா நம்ம வந்து பீட்டர்ல பீட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா பீட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி பீட் பண்ணிடணும். ஓரங்கள்ல எல்லாமே இப்போ வந்து ஸ்பேச்சுலால நல்லா எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனலா ஆயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து பீட்டர் தேவைப்படாது. நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது வந்து பெருசா இருக்கு ஸ்பூனு, அதனால இதுல பாதி சேர்த்திருக்கேன். நீங்க ஸ்பூன் பொறுத்து நீங்க வந்து டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 வாட்டி வந்து மாவு ஜல்லடையில கண்டிப்பா ஜலிச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பேட்டர்ல மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து சுகர் எப்படி ஆட் பண்ணோம்? 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு பீட்டர்ல வந்து நல்லா பீட் பண்ணோம். ஆனா மைதா வந்து பீட்டர்ல யூஸ் பண்ணக்கூடாது. 2 ஸ்பூன் மைதா போட்டுட்டு ஸ்பேச்சுலால கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து நம்ம மைதா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவில் வந்து ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ மில்க் எடுத்தோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேட்டர் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டின்ல சேர்த்துட்டு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் ஷீட்டோ வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து இந்த சைஸ்க்கு கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம பேட்டர் ஊற்றிடலாம். ஃபைனலாக வந்து ஏர் பபிள்ஸ் ரிமூவ் ஆகுற மாதிரி 2 வாட்டி இந்த மாதிரி டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம்.
ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 160 டிகிரியில் பேக் வந்து 30 மினிட்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்து பேக் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. வாவ், கரெக்டாக பேக் பண்ணியிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி டூத் பீக்கில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக வந்து பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டுடலாம். எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து செஞ்ச உடனே வந்து காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம பேக்கரியில் விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from ஹேமா.